படுத்திருந்தால் அது ஒரு பலன் கிடைக்குமா? ஆரோக்கியம் நோய் நொடி ஆரோக்கியம் என்ற ஒரு நம்பிக்கை, அவரில் ஒரு நம்பிக்கையில் எல்லோரும் போய் அந்த கிணத்துல போய் குளிச்சு போட்டு அவர்கிட்ட போய் இருந்து காவல் இருந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து காவல் கூடுதலான வருத்தக்கார நோயான ஆட்கள் வந்து இன்றைக்கு அவரை பரிசீலிக்க வந்து ரீதிவினா கட்டாயம் அந்த ஆரோக்கியம் இந்த நேரத்திலே புனித ஆரோக்கிய நாளிடம் விசேட விதமாக நேற்று தினம் அவர் யாழ்ப்பாண மறை மாவட்டத்தின் 1000 குருநகர் ஆரோக்கியமாக ஆலயத்தின் திருச்செரு பவனியில் இணைந்திருக்கிறோம். என்னென்ன விடயங்கள் எப்படியெல்லாம் நடக்க போகிறோம் காட்ட போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். தொடர்ந்து சம்பந்தமான மூளை நாடி வரும். குற்றம் செய்வோரே நாங்கள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியானே மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். பெற்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்மிய பெற்ற ஆரோக்கியநாதன் இன்றைக்கு பெருவீதி உலாவாரு. வருடா வருடம் இடம்பெறதா இது? வருடம் ஆவணி மாதம் 18ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி பெருநாளோட முடிவடை. இது பெரிய தேராக இருக்குது. நாங்கள் வளமையாக பார்க்கறத விட தேர் பெருசாக இருக்குது. தேர் நாங்கள் எங்களோட முதல் இருந்த தேர் கொஞ்சம் சின்ன. இது போன வருடம் தான் புதுசாக தேர் செய்து போன வருடமே உருவாக்கினார். ஆரோக்கியநாத அற்புதங்கள் என்ன மாதிரி இந்த பகுதியில் மக்களுக்கு? அவர் இந்த காய்ச்சல் சூனியம் இதுகள் எல்லாத்தையும் காய்ச்சல்னு சொன்னால் போய் அவர்கிட்ட அங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் குளிச்சு மொழி போட்டு அவரை நேர்ந்திருந்தால் அந்த காய்ச்சல்கள் குணமடையும். தோஷங்கள் அதுகள் அப்படி அப்படிலாம் சொல்கிறாங்க. மற்றது அந்த அந்த தொழுநோய் அப்படியான ஆட்கள் போய் அவர்கிட்ட போய் வணங்கினா அவர் அதிலெல்லாம் குணமாக்குவார். அந்த ஒரு நம்பிக்கை உண்டு. நம்பிக்கையில் அவரில் ஒரு நம்பிக்கையில் எல்லோரும் போய் அந்த கிணத்துல போய் குளிச்சு போட்டு அவர்கிட்ட போய் இருந்து காவல் இருந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து காவல் இருந்துட்டு ஒரு நேர்த்தி மாய் வச்சுட்டு வந்து. நீங்களும் வளமையாக போகிறீங்க? நாங்களும் போகிறது. என்னென்ன நல்ல பூசி எழுதுகளுக்கு? பூசையெல்லாம் திங்கட்கிழமையில் இருக்குது, மற்ற ஞாயிற்றுக்கிழமையில் இருக்குது, ஒரு ஞாயிறு ஒன்றை விட்ட ஒரு ஞாயிறு இருக்குது. வியாழக்கிழமை அந்த கோயிலில் போய் இருந்தால் எங்களுக்கு ஒரு மனதுக்கு ஒரு அமைதியாக இருக்குது. இப்போ இந்த தேரெல்லாம் ஒரு ஆக்கள் ஒரு நேர்த்தி கொண்டு வச்சு தான் அவைகளுக்கு ஒரு அந்த நேர்த்தி நிறைவேறி இருக்கு. இந்த பெரிய தேரவே தான் தனியாக தான் தனி ஒரு ஆள் அந்த தேரெல்லாம் அவைகள் நாளுக்கு நாளில் நம்பிக்கை வச்சு அவைகள் அந்த வெளிநாட்டில் இருக்கிறவையெல்லாம் அந்த அவைகளுக்கு அந்த இது வச்ச இது சரி வந்து நம்பிக்கை அதால் நிறைவேறினபடியாக அவைகள் இந்த தேரை அவை நாளுக்கு நாளுக்காக
செய்து கொடுத்திருக்கிறோம். கோடி அற்புதர் அந்தோனியார் மாதிரி வேற ஆரோக்கியநாதர் நோய்கள் அப்படி நோய் குழந்தை பாக்கியம் அதெல்லாம் கொடுக்குறாரு. சரி ஐயா, நன்றி. நன்றி. நீங்கள் அங்கேருந்து வந்தீங்க? நான் பிரான்ஸ்லேருந்து வந்தேன். பிரான்ஸ்லேருந்து வந்தீங்க. எப்படி ஆரோக்கியநாதருடைய அற்புதங்கள்? அதுக்கு அற்புதங்கள் தினம் நடந்து கொண்டு தான் இருக்கு. தனம் திருவிழாவுக்கு வந்து வரையிலையோ ஒவ்வொரு நாளும் தனம் இங்கே வரும், வழிபாடுகளுக்கு வரும். வந்து இங்கே தங்கி இருந்து அப்படி ஒரு வேண்டுதல் இருக்குது. இங்கே படுத்து இருந்தால் அதில் ஒரு பலன் கிடைக்கும். ஆரோக்கியமாக நோய் நொடி ஆரோக்கியம் என்ற ஒரு நம்பிக்கையோடு வந்து இங்கே இருந்து அதில் கோயில் வாசலில் படுத்துருக்குங்க. கண்டிப்பாக. அப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தவே நேற்று ஒரு ஆட்டில் சந்திச்சினாங்க. குடும்பம் தானே உங்களோட ரைட் ரைட்டு. அப்போ நிறைய வந்திருக்கு. நம்ம கன நாட்டிலிருந்து புலம்பெயர் நாடுகளிலிருந்து கணக்கு வந்திருக்கிறேன். மற்றது இந்த தேரை கூட யாரோ ஒரு ஆள் வெளிநாட்டிலேருந்து தான் உதவி செய்தவர். அந்த சின்ன தேராக இருந்தோ தெரியுமா அதை பற்றி உங்களுக்கு? போன வருஷம் தான் இந்த தேர் முதல் வெள்ளோட்டம் போட்டாங்க. ஆமாம். அது வெளிநாட்டில் உள்ள ஒரு ஒரு குடும்பம் பிள்ளை இல்லாமல் இருந்தது. அப்போ குழந்தை கிடைச்ச உடனே குழந்தை கிடைச்சா செய்வோம்னு சொல்லி ஒரு நேர்த்தி. அப்போ அதால் பிள்ளை கிடைச்சது. எவ்வளோ ஒரு மகத்துவம் என்ன. அப்போ அதுக்காக அந்த தேரை செய்து சந்தோஷம். இதில் கேட்க எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் வாழணும். என்ன அப்படியான புதுமைகள் நடக்க வேணும். உங்களை கண்ட விட சந்தோஷமா. நன்றி. 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 தோணி அற்புதமாக காட்சியளிக்கிறாரு. பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென்.
ஆரோக்கியநாதருடைய அற்புதங்கள்னு சொன்னார். ஆரோக்கியநாத அற்புதங்கள்னு சொல்கிறாங்கன்னா இப்போ உண்மையாகவே நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு அறிஞை ஆளுன்னு சொல்லுவோம். ஏனெண்டா இவரை நம்பி நாங்கள் ஒரு நோயை முன் வச்சு இந்த நோய்க்காக ஒரு பரிகாரமாக நாங்கள் ஏதோ ஒன்று செய்கிறோம்னு சொல்லி இருந்தோம்னு சொன்னால் கட்டாயம் அந்த நோய் வந்து குணம் பெற ஆற்று படைக்கிறது தான் இவர் குணம் தருவது கட்டாயம். ஒரு வருஷத்தில் ஒருக்கா நடந்தாலும் வந்து பிரபலியமான ஒரு ஆரோக்கிய திருவிழாவாக நாங்கள் கருதுகிறோம். ஒரு வருஷத்தில் ஒருக்கா எங்கே இருந்தாலும் இந்த திருவிழாவுக்கு நாங்கள் வந்து கட்டாயம் அந்த இடத்துல இருப்போம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு புனிதராகும் அந்த விஷயம் தான். உங்களுக்கு நடந்த அற்புதங்கள் சொல். எங்களுக்கு நடந்த அற்புதங்கள் இப்போ நாங்களும் வந்து நோயில் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்கு வந்து உதவி நேரடியாக கூட பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நிறைய பேர் குணம் பெற்றிருக்கணும். இப்போ குணங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிற ஒரு ஆள் கூடுதலான வருத்தக்காரர் நோயான ஆட்கள் வந்து இன்றைக்கு அவரை பரிசீலிக்க வந்து ரீதிவினோம் கட்டாயம். அந்த ஆரோக்கியநாதர் கோயிலில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல உள்ள தண்ணியை குளித்தால் வந்து அந்த நோய்கள் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு சரித்திரம் இருக்குது சொன்னால். இப்போ ஆரோக்கியநாதரில் வந்து அங்கே வந்து முந்தி ஒரு சின்ன கோயிலாம் இருந்தது. இப்போ தான் அது பிரபலியமாக ஒரு பெரிய கோயிலாக வந்து இருக்குது. இப்போ முந்தி வந்து இப்போ எங்களுக்கு தெரியாத நேரத்தில், அதாவது நாங்கள் பிறக்கிறது முதலே வந்து அந்த பெரிய புனிதர், அதாவது இப்போ வந்து ஒரு வருத்தக்காரர் வந்து அங்கே இருந்து நோயோட அந்த கோயிலில் இருந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து அதுக்கான அந்த மன்றாடி கொண்டு இருக்க வந்து அந்த நோய் வந்து தானாகவே குணம் பெறக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த ஒரு ஆலயம் தான் அது. கொண்டு செல்லுகின்ற ஒரு ஒவ்வொருவருடைய
மனங்களிலே எழுகின்ற ஒவ்வொரு தேவைகளையும் எங்கள் பாதுகாவலர் ஒரு ஆலோசனையாக ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு செல்லுகிறார். ஆண்டவரிடம் எடுத்துச் செல்லுகிறார். இரக்கமாக எங்களை பாரும் சலாமி, இரக்கமாக எங்களை பாரும் கன்னிமரியா. பதாதைகள் கட் அவுட் வைக்கப்பட்டிருக்கின்றன. அவரை நாங்கள் மிக அன்போடு வரவேற்கிறோம். அன்பார்ந்த புனித ஆரோக்கியநாதரின் பக்தர்களே, இன்று இவ்விழாவை கொண்டாடுகின்ற நேரத்தில் முதற்கண் உங்கள் அனைவருக்கும் பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். புனித ஆரோக்கியநாதருடைய வாழ்க்கை வரலாறை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு விளக்க வேண்டும் என்பது உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்காது. சுருக்கமாக சொல்ல கூறினால், புனித ஆரோக்கியநாதர் கொள்ளை நோய்களை விரட்டி அடைக்கின்ற ஒருவராக இருக்கின்றார். கொள்ளை நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆரோக்கியநாதரிடம் வந்து ஸ்தபிப்பதன் மூலமாக கொள்ளை நோய்களிலிருந்து விடுதலை அடைந்ததாக நாங்கள் ஒரு பங்குக்கு பாதுகாவலராக இருக்கின்ற பொழுது நாங்கள் இந்த பங்கிலே கொள்ளை நோய் வந்தால்தான் ஆரோக்கியநாதரிடம் ஸ்தபிப்போம் என்று சொல்ல முடியாது. ஒரு பங்கிலே பாதுகாவலராக எங்களுக்கு ஒருவர் தரப்பட்டால் குடும்பத்திலே என்ன தேவைகள் இருந்தாலும் நாங்கள் அவரிடம் ஸ்தபிப்பது வழக்கம். ஸ்தபிப்பவை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இறை நம்பிக்கை அவசியமானது. நாங்கள் எதை கேட்கின்றோமோ அது எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு கேட்டால்தான் கிடைக்கும். ஸ்தபங்கள் சந்தேகமாக இருந்தால் ஒரு பொழுதுமே அந்த ஸ்தபம் எங்களை வந்து அடையாது. எனவே அந்த பக்தர்களே, இந்த நேரத்திலே புனித ஆரோக்கியநாதரிடம் விசேட விதமாக ஸ்தபிப்போமாக அந்த நம்பிக்கையை எங்களுக்கு தருவார். இறை நம்பிக்கையை கொண்டவராக கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை பராமரித்து வீட்டிலே தானும் அந்த நோயை தேடிக்கொண்டாலும் அதிலிருந்து பாதுகாக்கப்பட்டு எவ்வாறு ஒரு காட்டிலே அவர் தவறப்பட்டு ஒரு நாயினால் அவர் பாதுகாக்கப்பட்டார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே இறை நம்பிக்கை நாங்கள் எதையுமே அடையாளம் என்று அடைந்து முடியும் என்ற அந்த உறுதியை எங்களுக்கு தோற்றுவிக்கிறது. எனவே இன்றைய நாளில் விசேடமாக பயணித்த காலங்களில் எங்களிடம் இந்த இறை நம்பிக்கை என்ன, இந்த ஒரு வருட காலமாக கடந்த ஆண்டு பெருவிழாவிலிருந்து இந்த ஆண்டு பெருவிழா மட்டும் கேட்டதில் எது கிடைத்தது, எது கிடைக்கவில்லை.
கிடைக்காததுக்கு காரணம் என்ன? எங்களிடம் குறைவாக இருந்த இறை நம்பிக்கையாகும். எனவே புதிய ஒரு ஆண்டிலே இன்றிலிருந்து இன்னொரு வருகிற வருடம் பெருவிழா கொண்டாட மட்டும் போகிற இந்த புதிய ஆண்டிலே இறை நம்பிக்கையிலே நாங்கள் வளர்வதற்கு புனித ஆரோக்கியநாதன் கட்டுமாக புனித ஆரோக்கியநாதரின் பரிந்துரை வழியாக ஆண்டவர் எங்களுக்கு நாங்கள் கேட்பதை தருவார் என்ற நம்பிக்கை வந்தால் மட்டும்தான் நாங்கள் இதை அடையலாம். அந்த நம்பிக்கையை வாழ நாங்கள் இந்த வருடத்திலே விசேட விதமாக முயற்சி செய்வோமாக. அவர் இந்த மண்ணை சேர்ந்தவர். அவருடைய இல்லம் யாழ்ப்பாணத்திலே சப்பல் ஆரம்ப பிரிவிலிருந்து உயர் கல்வி வரை புனித பத்திரிசியார் கல்லூரியிலே பயின்றவர். புனித சவேரியார் குருத்துவ கல்லூரியிலே மெய்யியல் பயின்றவர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே பௌதிக விஞ்ஞான துறையிலே பட்டம் பெற்று 2 ஆண்டுகள் அங்கே விரிவுரையாளராக பணியாற்றியவர். பின்னர் 2000ஆம் ஆண்டு கொழும்பிலே குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு கொழும்பு மறை மாவட்டத்திலே பணியாற்றி 2020ஆம் ஆண்டிலே துணை ஆயராக கொழும்பு மறை மாவட்டத்திலே நியமனம் பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்டு, உங்களுக்கு தெரியும், அவர் 2024ஆம் ஆண்டிலே மட்டக்களப்பு மறை மாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க பரிபாலராக மேலதிக பொறுப்பையும் ஏற்று இந்த வருடம் ஜூன் மாதம் 29ஆம் தேதி யாழ்ப்பாண மறை மாவட்டத்தின் ஆயராக திருத்தந்தையால் நியமனம் பெற்றிருக்கிறார். நேற்று தினம் அவர் யாழ்ப்பாண மறை மாவட்டத்தின் ஆயராக பணி பொறுப்பேற்று இன்று நமது ஆலய திருவிழாவிலே கலந்து எங்களுக்கு திருச்சுருவ ஆசிரை வழங்கியமைக்கு நாம் அனைவரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாவட்டத்து ஆயராக நாம் அதை பெருமையோடு இந்த மகிழ்ச்சியிலே கலந்து கொள்கிறோம். இப்பொழுது ஆயர் அவர்களை இங்கே இருக்கின்ற ஆவணி மாதம் 27ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு புனித ஆரோக்கியநாதர் ஆலய திருநாள் திருச்சுருப தங்களை திருப்பணிக்கு இறைவன் மிகுந்த ஆசீர்வாதங்களை அருள்வாராக. எங்கள் சிவங்களுடன் வாழ்த்தும் பங்கு தந்தை அருட்பணி ஜெரோ செல்வநாயகம் அடிகளார், புனித ஆரோக்கியநாதர் ஆலய நிர்வாகம் மற்றும் பங்கு மக்கள்.